ஒரு ஊர்ல ஒரு ராஜாவுக்கு கண்களில் கடுமையான எரிச்சல் இருந்தது. நிறங்கள் எல்லாம் அவருக்கு வலியை அதிகப்படுத்தியது. மருத்துவர்களும் அமைச்சர்களும் பல முயற்சிகள் செய்தனர், மருந்துகள் கொடுத்தனர். ஆனாலும் ராஜாவின் கண்வலி குறையவே இல்லை. அரண்மனைக்கு அருகிலுள்ள காட்டில் ஒரு புத்திசாலி துறவி வாழ்ந்து வந்தார். உலக அனுபவம் நிறைந்தவர், மனித மனதை புரிந்தவர். ஒரு நாள் அவர் ராஜாவுக்கு கண் பிரச்சனை இருப்பதாக அவர் அறிந்தார். துறவி அமைதியாக சிரித்தார். ராஜாவை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். செய்தி ராஜாவை சென்றடைந்தது. ராஜா துறவியை சந்திக்க காட்டிற்கு வந்தார். துறவி ராஜாவை நேராக பார்த்தார். மெதுவாக பேசத் தொடங்கினார். அரசே, நீங்கள் எல்லாவற்றையும் பச்சையாக பார்க்க வேண்டும். அது விரைவில் உங்கள் பார்வையை மாற்றும். அதை கேட்டபின் கண்கள் சிவந்து எரிந்த ராஜா கடும் கோபத்தில் வெடித்தார். இந்த அரண்மனையில் உள்ள எல்லாவற்றையும் உடனே பச்சை நிறமாக மாற்றுங்கள் என்று அவர் கட்டளையிட்டார். சேவகர்கள் பயத்தில் ஓடினர். சுவர்கள், திரைகள், மரப்பலகைகள் எல்லாம் பச்சை நிறமாக மாற்றினார்கள். அப்போது அந்த துறவி ராஜாவை சந்திக்க வந்தார். திடீரென அந்த துறவி மேல பச்சை நிறத்தை ஊற்றினார்கள். அவர் அமைதியாக சிரித்தார். பின்பு ஒரு சிறந்த கருத்தை கூறினார். அரசே, உலகத்தை மாற்ற வேண்டாம். உங்கள் கண்களுக்கு பச்சை நிற கண்ணாடி அணியுங்கள். உலகமே பச்சையாக தெரியும் என்றார். ராஜா உண்மையை புரிந்து கொண்டார். உலகத்தை மாற்றுவது கடினம், ஆனால் நம்மை மாற்றுவது எளிது. உலகம் மாற வேண்டுமென நினைக்காதே, முதலில் உன்னை மாற்று. மேலும் இது போன்ற கதைகளை பார்த்து ரசிக்க இந்த சின்டூன் டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோக்கள் உங்களிடம் உடனுக்குடன் வர பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.